ஹலோ ஆல், பிக் பாஸ் லைவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். பிக் பாஸ் கேட்டிருக்காங்க இந்த வாரம் சிறந்த போட்டியாளர்கள் யார், 2 பேரை வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி எஃப்ஜே வந்து பிக் பாஸ் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க, ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். எஃப்ஜே காலையிலேருந்து 3 தடவை வந்து தூங்கிட்டு நாய் குலைச்சிருக்கு. ஸோ பெருசாக ஒன்றும் கண்டுக்கல. சபரியும் வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்த மாதிரி தெரியல. ஆல்ரெடி எஃப்ஜே நேற்று ஜெயிலில் வந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெளியே இருந்தாங்க. அந்த ஒரு பிரச்சனை வேறு இருக்குது. ஸோ பிக் பாஸ் வந்து எஃப்ஜே திடீர்னு கன்ஃபெஷன் ரூமுக்கு கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறமேட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி 3 தடவை நாய் குலைச்சிருக்கு காலையில் இருந்தது. ஆமாம் பிக் பாஸ்ன்னு சொல்கிறாங்க கேஷுவலாக. என்ன ரீசன் தெரியுமான்னு கேட்குறாங்க. மேலே பிக் பாஸ் சொல்கிறாங்க, இன்றைக்கி மட்டும் நீங்கள் தூங்கி 3 தடவை வந்து நாய் குலைச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு சாரி சொல்லணும், இல்லைனா நான் தெரியாமல் பண்ணிட்டேன், ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்லையா. ஸோ அடுத்தது என்ன, அந்த மாதிரி தான் வந்து எஃப்ஜே உட்காந்துருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து பிக் பாஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட் என்னென்னா, நீங்கள் நான் சொல்கிற வரைக்கும் நின்றுட்டே தான் இருக்கணும், உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலி சபரி இந்த விஷயத்தில் எந்த ஒரு சீரியஸ்னஸுமே எடுக்கல. ஏன்னா தலை அவர் தானே. ஸோ அவர் வந்து பார்த்துருக்கணும். சபரி வந்து எதுவுமே கண்டுக்கல. ஸோ பிக் பாஸே வந்து டைரெக்டாக பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாங்க எஃப்ஜேக்கு. இப்போ எஃப்ஜேக்கு வந்து உட்கார முடியாது. இதுதான் வந்து போயிட்டு இருக்கு. அடுத்தது பெஸ்ட் பெர்ஃபார்மர்ஸை வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த வாட்டி கொஞ்சம் பேர் வந்து அரோரா பேர் சொல்லியிருக்காங்க. அது எதுக்குன்னா புரியலை. அரோரா வந்து நல்லா பண்ணாங்க இந்த வாட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் அவங்க என்ன அப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியலை. ஸோ அடுத்தது இப்போ ஓவராலாக வந்து யார் பெஸ்ட் பர்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஓட்ஸ் வந்து எஃப்ஜேக்கு வந்திருக்கு. அதே மாதிரி கானா வினோத் வந்து இந்த பாடல்கள்லாம் வந்து பாடினாங்கல்ல, கலாய்ச்சாங்க நிறைய. ஸோ நல்லா இருந்தது. அடுத்தது எஃப்ஜேன்னு சொல்கிறாங்க மெஜாரிட்டி. எஃப்ஜே எதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய இன்புட்ஸ் போட்டாங்க. எஸ்பெஷலி இந்த டாஸ்கில்னு சொல்லிட்டு தான் வந்து எல்லோரும் வந்து சொல்கிறாங்க. ஸோ நேற்று ஜெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு வெளியே இருந்தாங்க இல்லையா, அது யாருமே கன்சிடர் பண்ணல போல். எனிவே ஓவராலாக பார்த்தீங்கன்னா இப்போது 4 பேர் வந்து கேப்டன்சி போட்டிக்கு நிற்கிறாங்க. யாரெல்லாம்னா சபரி, எஃப்ஜே, கானா வினோத் அண்ட் சுபிக்ஷா. இந்த 4 பேர் தான் வந்து இப்போ அடுத்த வாரம் தலை போட்டியில் கலந்துக்க போகிறாங்க. இதில் யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள்.